வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம மாமன்னர் ராஜராஜ சோழரோட படைத்தளபதி மற்றும் அமைச்சரான கிருஷ்ணன் ராமன் பற்றிய கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கு. தஞ்சை பெரிய கோயிலோட திருச்சுற்று மாளிகையை எடுப்பித்த பெருமை இவரையே சேரும். அது பற்றியான ஒரு கல்வெட்டு 3 கல்வெட்டுகளா இருக்கு. தூண் கல்வெட்டுகளா இருக்கு. இதில என்னன்னா, இந்த 3 தூண் கல்வெட்டுமே ஒரே செய்திய தான் குறிப்பிடுது. ஒரே செய்திய தான் திரும்ப திரும்ப குறிப்பிடுது. அதில ஒரு வடமொழி சாசனம் இருக்கு. அந்த வடமொழி சாசனம் என்னங்கிறத அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த கல்வெட்டுகள் 3மே இருக்கு. இது எங்கெங்க இருக்குன்னு மட்டும் சொல்றேன். முதல் கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயிலோட தெற்கு திருச்சுற்றுல வடக்கு பார்த்த நிலையில ஒரு தூண்ல வெட்டப்பட்டிருக்கு. 2வது சாசனம் தென் திருச்சுற்று மாளிகையில ஒரு புலையில உள்ளது. 3வது சாசனம் மேலைனா மேற்கு திருச்சுற்றுல ஒரு புலையில இருக்கு. இதிலேயே நீங்க புரிஞ்சுக்கணும், திருச்சுற்று மாளிகை இவர் தான் எடுப்பித்தாருங்கிறதுக்கு தான் கல்வெட்டு இங்க அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? திருச்சுற்று மாளிகை வாயிலாக தான் கேரளாந்தகன் திருவாயில், ராஜராஜன் திருவாயில் எல்லாமே இருக்கு. கோயில் திருச்சுற்று மாளிகையில ஆங்காங்கே தடுக்கப்பெற்று திசை தெய்வ ஆலயங்கள், திசை தெய்வ ஆலயங்கள்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, இங்க அந்த அக்கினி தேவர், வருணன் இந்த மாதிரியான சிலைகள் அமைத்தும், பரிவாரளித்து பிள்ளையார் ஆலயம் அமைக்கப்பட்டது இதற்கு தான் காரணம். இன்னொன்னு சொல்லப்போனா, இவர் பிறந்த ஊரான அம்மன்குடியிலயும் ஒரு விநாயகர் இருக்கு. சரி. தஞ்சை பெரிய கோயிலுடைய வடக்கு புறத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டு தாங்க இது. படத்துல பார்க்குறது. இது பார்த்தீங்கன்னா, 4 கல்வெட்டுகள்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, வடமொழி ஸ்லோகத்தோட மாமன்னர் ராஜராஜ சோழருடைய கல்வெட்டு இருக்கும். நீங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா, பிரம்மன் சன்னதி கிட்ட இந்த கல்வெட்ட நீங்க பார்க்கலாம். இந்த கல்வெட்டோட வடமொழி செய்யுள் என்ன அப்படின்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ ஏதத் விஸ்வ நிருபஸ்ரேணி மௌலி மாலோபலாலிதம் சாசனம் ராஜராஜஸ்ய ராஜகேசரி வர்மனகன்னு சொல்றாங்க. அதாவது தன்னை வணங்கும் எல்லா மன்னர் கூட்டத்தினோட கிரீடத்தில் உள்ள வைரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வைரங்கள் எல்லாம் ஒளி விளக்கம் பெற்ற ஸ்ரீ ராஜராஜன் எனப்படும் ராஜகேசரி வர்மனுடைய சாசனம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டிலையும், இது 26ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு, இந்த கல்வெட்டிலையும் இவருடைய படைத்தளபதியாக இருந்த கிருஷ்ணன் ராமனுடைய 3 கல்வெட்டுகளை மட்டும்தான் இந்த வடமொழி செயல் இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவருடைய மகனுக்குரிய வடமொழி சாஸ்திரம். இப்போ நம்ம கல்வெட்டுக்கு வரும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருவாய் மொழிந்தருள இத்திருச்சுற்று மாளிகை எடுப்பித்தான் சேனாபதி சோழ மண்டலத்து உயக்கொண்டான் வளநாட்டு வெண்ணாட்டு அம்மன்குடி அது கேரளாந்தக சதுர்வேதி மங்கலத்து ஸ்ரீ கிருஷ்ணன் ராமனான மும்முடி சோழ பிரம்மராயன். இவருடைய மகன் தான் பின்னால் ராஜேந்திர சோழருக்கு ஜனநாதன்கிற பேரில் அமைச்சராக இருந்தார். அது திருவாலங்காட்டு செப்பேடு சொல்லும். அவருக்கும் தனி பெயர் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு கல்வெட்டுகளாக இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா, தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பக்கத்தில் உள்ள திருநீலக்குடிக்கு அருகே இருக்கிற அம்மன்குடியில் பிறந்தவர் தான் இவர். மாமன்னர் ராஜராஜ சோழரோட வாய்மொழி உத்தரவின்படி திருச்சுற்று மாளிகையை கட்டியவர். மொத்த திருச்சுற்று மாளிகை இவர் தான் கட்டியிருக்கிறார். சோழ மண்டலத்தில் உள்ள உயக்கொண்டான் வளநாட்டு, தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதி, வெண்ணாட்டு, நன்னிலம் பகுதி, அதில் இருக்கக்கூடிய ஆடுதுறைக்கு அடுத்த அம்மன்குடிங்கிற ஊரில் கேரளாந்தக சதுர்வேதி மங்கலம்னு அது அழைக்கப்படுது. அந்த ஊரில் பிறந்தவர் தான் கிருஷ்ணன் ராமன். இவர் தான் இதை கட்டியதாக சொல்லப்படுது. மும்முடிச்சோழ பிரம்மராயர் அப்படிங்கிற பெயராலையும் இவர் அழைக்கப்படுகிறார். இந்த வடமொழி சாசனம் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இவரோட 3 கல்வெட்டுகளையும் ஒரே ஒரு ராஜராஜ சோழரோட 26ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த கோவிலில் வேறு எந்த கல்வெட்டுகளுமே பார்த்திங்கன்னா அந்த வடமொழி சாசனம் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், திருச்சுற்று மாளிகை யார் எடுப்பித்தாங்க அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இவ்வளோ காலம் இந்த திருச்சுற்று மாளிகை எந்த பொலிவும் மாறாமல் அப்படியே இருக்கிறது காரணம் ஒரு விதத்தில் கிருஷ்ணன் ராமனும் ஒரு விதத்தில் காரணம் தான். மாமன்னர் ராஜராஜ சோழரோட புகழ் ஓங்குக. ஒவ்வொரு நாளும் நம்ம அவரோட சம்மந்தப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம்.